ஒரு சின்ன ஜெபமனும். வல்லமையான பிதாவே, எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. கிருபை தாருங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ஒரு புக்கு படிக்கும் பொழுது ஒரு ஊழியர் தன்னுடைய சாட்சியை எழுதியிருந்தார். அந்த சாட்சியை குறித்து சொல்லிட்டு, அது வேத வசனத்துக்கு உட்படுகிறதுனால நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சாட்சிகளையும் சேர்த்து சொல்லுகிறேன். அவர் கிராமத்திலிருந்து சிட்டிக்கு போயிருக்கிறார். ரொம்ப ஏழை குடும்பம். அவர் வீட்டில் 7-8 பேர், 8 ஆம்பளை பையங்க. இவர் அங்கே வேலை தேடி சிட்டிக்கு போகிறாரு. அங்கே போய் மூட சுமக்கிறார். மூட சுமந்தவர் திடீர்னு இவங்க ஏற்கனவே கிறிஸ்துவர்கள், ஆனால் பின்வாங்கின கிறிஸ்துவர்கள். இவர் இந்த சர்ச்சைக்கு போனோன்னா சர்ச்சை இவர் ஆண்டவரை வைராக்கியமாய் சேவிக்க வேண்டும் என்று பின்பற்றினார். அப்புறம் அங்கே இருந்தே அந்த சர்ச்சில் இருக்க பாட்டு படிக்க ஜெபம் பண்ண, அல்லையா சர்ச்சு காரியங்களில் இடைப்பட, அல்லையா சர்ச்சை தூக்க துடைக்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் மூட தூக்கிறத விடலை. அவர் வாழ்க்கை சரிதை எழுதுறதில் எழுதியிருக்கிறத நான் சொல்லுறேன். அவர் கொஞ்ச நாள் போனவுடனே அல்லேலூயா கல்யாணம் முடிஞ்சது, 2 பிள்ளைகள் பிறந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்ச்சை ஆரம்பிப்பமேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து 5000 பேர் வரக்கூடிய சர்ச்சாய் அது மாறிட்டு. மாறின உடனே அந்த சர்ச்சில் ஒரு மனிதன், ஒரு ஆஃபீஸர், சர்ச்சை திறக்கக்கூடாதுன்னும், சர்ச்சு ரொம்ப சவுண்டு போடுறீங்கன்னு சொல்லி பல வகையில் அந்த ஊழியருக்கு பயங்கர பிரச்சனை கொடுக்கிறார்கள். அவரை எதிர்த்து ஒரு வாரத்தை கூட பேசலை. அடிக்கிற காயங்கள் எல்லாம் பட்டுக்கிட்டு எல்லா உபத்திரங்களையும் சந்திச்சுக்கிட்டு இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்து போனார். ஆனால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 ஆம்பளை பையங்க, ஒரு பெண் குழந்தை. எல்லாருக்குமே கல்யாணம், 3 பிள்ளைகளுக்குமே கல்யாணம் ஆகி பேரன் பேத்தியெல்லாம் உண்டாயிட்டாங்க. இவருக்கும் கொஞ்சம் வயசான உடவு. நான் இதை சுருக்கமாக சொல்கிறேன், சுயசரிதையை சுருக்கமாக சொல்கிறேன். உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சுக்குள்ளேயே அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சர்ச்சுக்குள்ளேயே சர்ச்சிலே ஒரு இடத்துல ரொம்ப மிஷினரிகள் எல்லாம் அப்படி தான் அடக்கம் பண்ணினார்கள். அவங்க உண்டாக்கின பிஷப் காட்வெல் ஐயாலாம் அவர் கட்டின சர்ச்சு பலிபடத்துக்குள்ளேயே அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவரையும் அங்கே அடக்கம் பண்ணிடலான்னு வந்திருக்கும்போது ஊரில் பயங்கர பிரச்சனை வந்துட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த தெருக்காரங்க எல்லோரும் பாடியை தெருக்குள்ளே அடக்கம் பண்ணக்கூடாது, நீங்கள் சர்ச்சின்னா இருந்துட்டு போகலாம். ஆனால் பள்ளிவாசலுக்குள்ளெல்லாம் அப்படி தான் அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு உடனே டக்குன்னு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸு அல்லையா விசாரித்த பிறகு தான் அடக்கம் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஆயிட்டு. கருணாநிதிக்கு அப்படி தான் கேஸ் போட்டிருந்தார் ஸ்டாலின். அப்படி கேஸை சீக்கிரம் விசாரிக்கிற மாதிரி ஆனோடனே பல வருஷமாய் ஒரு அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரி, இந்த சர்ச்சுக்கு விரோதமாகவும் சர்ச்சை காரியங்களுக்கு விரோதமாகவும் எழும்பின அந்த அதிகாரி நேராக அவர் இறந்த அன்னைக்கு அவர் வீட்டுக்கே வந்து, நான் இந்த கேஸில் முன்ன நின்று இதை அடக்கத்துக்கு என்ன உண்டு நான் பண்ணுறேன். யார் பல வருஷங்களாக எதிரியாக இருந்த ஒரு அதிகாரி, நான் இந்த அடக்கத்துக்கு உண்டான எல்லா சப்போர்ட் பண்ணதான், நீங்கள் சும்மா இருங்க நானே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த அதிகாரி எல்லா அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி, தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பல அல்லலியா முயற்சி செய்து
இந்த அடக்க ஆராதனையை முடித்து கொடுத்தார். அந்த அவருடைய வாழ்க்கை முறையை இதெல்லாம் அப்படி இருந்தது. அந்த வாழ்க்கையில் அவர் கடைசி வரையும் அந்த அதிகாரி எதிர்த்து நின்னார். ஆனால் அவர் இறந்த அன்னைக்கு முடியாதுன்னு பிள்ளையெல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த அதிகாரியை வந்து நானே வந்து முன்னால் வந்து நின்று செய்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவில் தேவன் செய்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். 124வது சங்கீதத்தில் 1 வாசிக்கலாம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆமென், ஆமென், ஆமென். பெருகி புரண்டு போயிருக்கும் சொல்வதாக. ஒரு நிமிஷம். இந்த கர்த்தரம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? தடையோ அல்லேலூயா பிரச்சனையோ பாடுகளோ எல்லாம் எது ஆனாலும் தகர்த்தெறிவார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எதிரியாய் இருக்கிறவனை கூட நமக்கு ஆதரவாய் மாற்றுவதற்கு கர்த்தரால் முடியும். நமக்கு பயங்கரமான எதிரியாக இருக்கவன் மூலமாகவே கர்த்தர் நமக்கு சமாதானமாய் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண நம்முடைய எதிரியை கொண்டு தேவன் பயன்படுத்துவார். அது பெரிய ஆச்சரியமாகவும் இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களில் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மக்கள் ஒரு சொத்து பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிவுகள் ஏற்பட்டாலும் ஆள் இறந்தா கூட துஷ்டியை கூட கட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்கள் வரும் பொழுது எல்லாம் இணைந்துருவார்கள். இணைந்து கொண்டு அந்த பகையெல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த பகை அடுத்தால வளர ஆரம்பிக்கும். சில குடும்பங்களில் கொலை செய்யக்கூடிய அளவு கூட அந்த பகை பெயரும். ஆனால் அந்த இணக்கம் வேறு. தேவன் நமக்கு விரோதியை நமக்கு சாதகமாய் மாற்றுகிற விரோதங்கள் வேறு. யாரு சிங்கத்தின் நடுவில் போடுறதுக்கு உத்தரவிட்டானோ, ஒரு நிமிஷம், தானியேலை சிங்க குகையில உத்தரவிட்டானோ அவன் தான் அவனை தூக்கி மேலே வைக்கிறான். சாத்ராக் மேசாவை யார் உள்ள தூக்கி போடணும்னு நினைக்கிறானோ அவன் தான் அவனை தூக்கி மேலே வைக்கிறான். அந்த அளவுக்கு தேவன் அல்லேலூயா பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்க தேவன் வல்லவன். ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்களில் துரும்பு அளவு கூட தீமையான சத்தியத்துக்கு மீறுதலான காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்படி தேவனை நீங்கள் சேவிக்க கற்றுக்கொண்டால் எதிரியையும் சமாதானமாய்ப்படுத்த செய்வார். உன் எதிராளியை உனக்கு சாதகமாய் மாற்றுவார். விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். யார் எதிரின்னு நினைக்கிறோமோ அவங்களே வந்து உங்களை அல்லேலூயா தன்னுடைய சாதகத்துக்கு மாற்றுவான். அதுதான் தேவன் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் வேதவசனத்தில் ரொம்ப பேரை பார்க்கலாம். எதிர்பரமாக இருந்தவங்கள்லாம் திருப்பி இவன் பரமே வந்துட்டாங்க. தேவன் அப்படி பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணத்தை, அதாவது ஆகாரத்தை, அதாவது அல்லேலூயா பட்சணத்தை போஷிக்கிறான். இப்போ பட்சிக்கிறவன் யாரு தெரியுமா? நம்மிடம் உள்ளதையெல்லாம் அபகரிக்கணும், கொள்ளையடிக்கிறவன்னு நினைக்கிறவன் தான் பட்சிக்கிறவன். நம்மளை அபகரிக்கணும்னு நினைக்கிறவன், நம்மளை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவன், நமக்கு ஒன்று சில சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவன் அவன் மனதை மாற்றி நமக்கு ஆதரவாய் நிற்க செய்வார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை சொல்லுறேன், சாதகமாக மாறுவதை சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து
வாசிங்க, செல்லனால் வாசிக்கலாம். இருந்து கிருபை வைத்து ஆமென் ஆமென். போதும். சிறைச்சாலைக்காரனை குறித்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஒரு போலீஸுக்கு பயப்படுறதை விட ஒரு கைதி அந்த ஜெயில் வார்டனுக்கு அவ்வளோ பயப்படுவான். ஒரு செல்ல 21 பேர் அடைச்சிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது தவறு பண்ணால் உங்களை தனி செல்லில் தூக்கி போட்டுருவாங்க. அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அந்த ரூம் அடைச்சிருக்கிறது செல்னு பேர். பாளையங்கோட்டையில் ஜெயிலில் மட்டும்தான் ஜாதியின் அடிப்படையில் செல்கள் இருக்கிறது. மற்ற எங்கேயுமே நீங்கள் புலால் சிறைக்கு போனாலோ மற்ற எந்த சிறைக்கு போனாலோ அதில் தனித்தனி ஜாதிக்கெல்லாம் கிடையாது. ஆனால் பாளையங்கோட்டையில் மட்டும் இன்னும் அந்த ஜாதி செல்கள் இருக்கிறது. அந்த 20 பேரில் ஒருத்தன் தவறு பண்ணால் கூட 20 பேரையும் நொறுக்கிடுவான் அடி. எங்கூட்டு அடி உங்கூட்டு அடி இல்லை, பயங்கரமான அடி நச்சிருவாங்க. அடி பயங்கர அடிகள். அடித்த உடனே எல்லாரும் வார அண்ணலே கிடுகிடுன்னு பயப்படுவாங்க. அவன்கிட்டலாம் இறக்கமெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. செல்லில் அந்த ஜெயில் வார்டன் இருக்கான, அவன் போலீஸை விட மோசம். சிலர் நல்லவர்கள் இருக்கலாம், யாராவது நல்லவர் இருக்கலாம். ஆனால் அந்த கண்டிஷனில் இருந்தால் தான் அவன் அந்த இடத்துல உயிர் தப்பிக்க முடியும். இல்லைன்னா 4 பேர் சேர்ந்து அந்த ஜெயில் வார்டனை க்ளோஸ் பண்ணிடுவான். எங்கள் தெருவில் ஒரு ஆள் அல்லல்வியா அங்கே போயிருக்கும் போது ஒரு ஊர் நாட்டாமல் உள்ளே மாட்டிக்கிட்டார். ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயில் போனவரை ஜெயில் வார்டன் அவன் நாட்டாமல் கிட்டாமல் எம்எல்ஏலாம் தெரியாது. அவன் வாத்தியார் டாக்டர்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஜெயில் வார்டன் இல்லையா குற்றம் செய்தோன்னா குற்றம்லாம் பார்ப்பான். அவனை இந்த ஊர் நாட்டாமே கூப்பிட்டு தூக்க சொல்லிட்டான். வேப்ப மரத்தை அவன் வாரியிலே பிடிச்சது கிடையாது. தூக்க சொன்னோடனே அங்கே இன்னொரு ரவுடி பேர் தான் எங்கள் தெருவில் இருந்து நேராக போய் ஜெயில் வார்டன் அடிச்சிட்டான். ஒரே ஆடுறான். கையில் விலங்கு மாட்டினவர் விலங்கோடு சேர்த்து இந்த இடத்துல அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் பட்ட பாடு இருக்க, ஜெயிலை கண்டாலே அந்த வார்டனை கண்டாலே பயப்படக்கூடிய அளவுக்கு போயிட்டான். அவன் அவ்வளோ பெரிய ஆள். அவனுக்குள்ள தேவன் இரக்கத்தை வைத்து தயவை வைக்கிறான். அல்லேலூயா. இரக்க குணத்தை வைக்கிறார். அவன் பட்சிக்கிறவன். அவன்கிட்ட பட்சணம் எப்படி வர முடியும்? அவன்கிட்ட இரக்கம் எப்படி வர முடியும்? எப்படி தயவு வர முடியும்? நான் இந்த யோவான் 8 இந்த வேசியை பிடித்து தேவன் விசாரிக்கும் போது, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனா கல்லெறியட்டும்னு சொன்னோன்னே சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவன் நீதியில் நடந்தானா? அது இல்லை. அந்த கல்லை போட்டு போனவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா, நியாயபரமான சட்டத்தில் வேசித்தனம் பண்ணால் கல்லை கொண்டு எரியணும்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த சட்டம் அவளுக்கு மட்டும்தானா? இவன் கல்லை போட்டவங்களுக்கு கிடையாதோ? எல்லாரும் சட்டம் ஒன்று தானே. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? அந்த கல்லை யார் எரிய சொல்லியிருக்கணும்? அவனே எண்ணி எறிங்க, அந்த சட்டம் அந்த தண்டனை எனக்கு வரட்டும்னு சொல்லியிருக்கணும். கல்லை போட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. அப்போ அவன்கிட்ட நீதி இல்லை. ஒரு சிறைச்சாலைக்காரன் பயங்கரமான கரடு முரட்டானவன். அநேக கைதிகளை பார்த்திருப்பான், அநேக கேஸ்களை பார்த்திருப்பான். அவனுடைய இரக்க குணமே இல்லை. அந்த இரக்க குணத்தை அவனுக்குள் வைத்து தயவை வைத்து யோசேப்புக்காக அவன் குணத்தை மாற்றினார் தேவன். அல்லேலூயா. அங்கே போத்திபார்லாம் இல்லை. நீங்கள் இந்த ஃபிலிம் பார்க்கும்போது போத்திபாரை குறித்து காமிச்சிருக்கான். இங்கே போத்திபார்னு எழுதப்படலை, சிறைச்சாலைக்காரன்னு எழுதப்பட்டிருக்கு. அடுத்தால என்ன எழுதிருக்கு? 22 சிறைச்சாலை தலைவர் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் ஆமென் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் ஆமென் யோசேப்பு செய்வித்தான். ஆமென். அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் யோசேப்பினாலே செய்வித்தான். எல்லா பொறுப்பையும் அவன் கையில் கொடுத்துருக்கான். சிறைச்சாலைக்காரன், ஜெயில் வார்டன். இப்போ போலீஸில் எப்படி தெரியுமா? நீங்கள் போலீஸ் பிடிக்கும்போது ஓடிட்டீங்களா, போய் காலன்னு வச்சிடலாம்.
கையை நொறிச்சு போட்டு தான் எல்லாம் உடனே மாவு வேண்டுதான். யார் போனாலும் சரி காலை முறிச்சு உடனே மாவு பேண்டேஜ் போட்டுருதான். 3 பேர் போனாலும் சரி, ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை 3 பேருக்கு பேண்டேஜ் போட்டுருதான். அந்த கையை எண்ணத்துக்காகும், அந்த கால் எண்ணத்துக்காகும். ஒரு தடவை ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம்னா அடுத்தால என்ன கேஸும் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே இருக்கும்போதே உங்களை கூப்பிட்டு வந்து கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி இந்த கதையை வெளியே இருக்கும்போது செஞ்சாலும் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவான். ஒன்றுமே செய்ய முடியாது. நான் மாட்டோம்லாம் சொல்லவே முடியாது. அதையும் ஒத்துக்கிடணும். ஒத்துக்கிடலைன்னா ஒத்துக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? கூட 5 வருஷம். அடுத்தால நீ வெளியே வந்துடுவேன். வெளியே வந்துருன்னா அடுத்தால ஏதாவது கேஸ் அம்பிடலையா டக்குன்னு நேரம் நம்ம வீட்டுக்கு 12 மணி வந்துடுவோம். பகலில் ஆள்மார்க்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி 12 மணிக்கு வந்து அடுத்தால தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டு அடுத்தால ஒரு கேஸை போட்டு வா. அல்லேலூயா. இதுதான் நடக்கு. இந்த இறக்கத்தை வைக்கிற அடுத்தால என்ன எழுதிருக்கு? கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் ஆமென். அவன் எதை செய்தானோ கர்த்தர் வாய்க்கப்படினபடியினால் ஆமென். அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் கையில கொடுத்த ஆட்களையோ அவனுக்கு கொடுத்த எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சாப்பாட்டையோ அல்லது எது குறித்துமே அவன் விசாரிக்கவே இல்லை. இது எவ்வளோ பெரிய தயவு தெரியுமா? பயங்கர தயவு. நீங்கள் கோடீஸ்வரனா இருக்கலாம், ஜெயிலுக்குள்ளே போயிட்டா ஜெயில் வார்டனுடைய தயவு உங்களுக்கு வேணும். உலகத்தில் பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், அல்லையா பெரிய MP MLA இருக்கலாம். கலைஞரை ஜெயிலில் பிடிச்சாங்க கடைசி நேரத்தில் சாகுக்கு முந்தி. ஜெயில் தான் அந்த ஏதோ ஒரு ஊழலுக்கு சம்மந்தப்பட்டு ராத்திரி போல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் எந்திரிச்சோன்னே பாத்ரூம் போகணுமையான்ருக்கார். பாத்ரூம் போகிறதுக்கு அவரை நடத்தி கொண்டு போக முடியாது, தூக்கிட்டு தான் போகணும். அப்போ ஜெயிலில் எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணுதாக வருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், என்னன்னாலும் கேஸாக இருக்கட்டும். ஒரு வயசானவர் 6 தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு. தூக்கிட்டு போகும்போது அந்த தூக்கிட்டு போட்ட வார்டன் இருக்காங்களா, அவங்க இந்த சட்டையெல்லாம் பேர் போட்டிருப்பான். பேர் போட்டிருந்தது பேர் ராமச்சந்திரன் அவர் பேர். தூக்கிட்டு போகும்போது ஒரு கைப்பட்டு அந்த பட்டன் கலண்டு அந்த பேர் கீழே விழுந்துட்டு, ஐயா ராமச்சந்திரன் கீழே விழுந்துட்டாமி. அவன் இப்படி தூக்கிட்டு போகிறவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஒத்த கைட்டு 2 கைட்டு தூக்கிட்டு போகிறாரு. போகும்போது கீழே இந்த பேர் தான் விழுந்துருக்கு. பேரை பார்த்துட்டு ஐயா அவங்க ராமச்சந்திரன் கீழே விழுந்துட்டாமையா அப்படின்னா உடனே டக்குன்னு மேஜையில் கொண்டு போய் வச்சுட்டு அவனுக்கு இந்த பேர் ரொம்ப முக்கியம். பேர் இந்த இன்சியல்லாம் ரொம்ப முக்கியம். எது எப்படி பண்ணாலும் டக்குன்னு அதை மாட்டினா தான் வேலை செய்யணும். உடனே டக்குன்னு எடுத்து மாடிட்டு சிரிச்சாங்க. இந்த நேரத்துலேயும் கூட அவங்க நக்கல் போகலையே ஐயா. அல்லேலூயா. பட்சிக்கிறவன் இடத்தில் பச்சனா. சொல்ல போனால் அந்த ஜெயில் வார்டனையே அந்த வேலைக்கு வேலை கொடுத்ததே கலைஞர். ஆனால் கட்சிக்காரம்லாம் கிடையாது. நடந்த இன்சிடென்ட் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட், இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்தால இதெல்லாம் காரியங்கள். நம்ம சில நேரத்துக்கு நமக்கு எதிரியாக இருப்பானோன்னு நினச்சி பார்த்தா அவன் நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் சிலவன் நல்ல நன்மை செய்தான் இவனை பூர்ணமாக நம்புவோன்னு நினைப்பான். அவன் தான் எப்படி இருப்பான்? எதிரியாக இருப்பான். அப்போ மனுஷனை என்ன பார்க்க கூடாது. இவன் துரோகியாக இருக்கிறவன் நினைக்கிறவன் நல்லவனாக இருப்பான், நல்லவன் நினைக்கிறவன் துரோகியாக இருப்பான். ஆனால் துரோகியாக கூட நல்லவனாய் மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை காமிக்க ரொம்ப நேரம் எடுக்கிறது நேரம் இல்லையே. நான் வாய்னாலே சொல்லிடுறேன். பெலிஸ்தர்களே பாதுகாத்தது யார் தெரியுமா? கோலியாத். ஒரு மனுஷனுக்கு இஸ்ரவேலில் இருக்க எல்லாவனும் பயந்து ஓடுறான். அவன் தான் அங்கே பெரிய கோலியாத். அந்த பெலிஸ்தனுக்கு பூராமே பாதுகாப்பு. அவன் காத்தூர்காரன். என்ன ஊர்காரன்? காத்தூரானாகிய கோலியாத்துன்னு எழுதியிருக்கும்.
அது அல்லையா, அந்த கோலியாத்தை வீழ்த்திட்டான். யாரு? தாவீது. கோலியாத்தை மட்டும் வீழ்த்தல, அந்த பெலிஸ்தனுடைய நம்பிக்கையை வீழ்த்திட்டான், அவங்களுடைய பாதுகாப்பை வீழ்த்திட்டான். யாரு? தாவீது. அவங்க ஜனங்கள் பூராமே, ராஜாக்கள் அல்லையா, அவங்களுடைய சேனைகள் எல்லாமே நம்பி இருந்தது யார? கோலியாத்தை. கோலியாத்தை வீழ்த்திட்டான் தாவீது. அல்லேலூயா. சவுல் என்ன பண்ணதான், நீ கோலியாத்தை கொல்லுன்னுட்டா என் மூத்த மகளை கட்டி கொடுக்க மாட்டான். மூத்த மகளை தானே கட்டி கொடுக்காமன்னு சொல்லிட்டு இவன் அவனை கொண்டுட்டு வந்து நிற்கான். மூத்த மகளை கட்டுதுக்கு அவளை கொண்டு போய் இன்னொரு ஆட்டுக்கு கட்டி கொடுத்துட்டான். யான் இவனுக்கு கோபம் வரட்டும், இவன் பெலிஸ்தரை கொண்டு இருக்கான், பெலிஸ்தன்ல கோலியாத்தை கொண்டிருக்கான், பெலிஸ்தன் கையினாலே இவன் சாவட்டுன்னு சொல்லி 200 பேரை என்னைக்கு கொண்டுட்டு வாரியோ அப்போ தான் 2வது மாவளை தருவோம்ட்டான். 100 பேரை சொன்னான். இப்போலாம் எடுக்க நேரம் இல்லை. இவன் போனவன் என்ன சொல்லிட்ட செஞ்சுட்டான், நீ 100 தானே கேட்க, நான் 200 பேரை கொண்டு வந்துட்டு வாலிபர்களில் 200 பேரை கொண்டுட்டு வந்து நிற்க அடுத்தால் அவளை கட்டி கொடுங்க. அல்லேலூயா. இப்படி பெலிஸ்தருக்கும் கோலியாத்துக்கும், பெலிஸ்தருக்கும் தாவீதுக்கும் பயங்கர பிரச்சனை ஆகுது, பகையாகுது. அவனை எப்போ கொல்லலான்னு தேடுதான். ஆனால் தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை மாறுது. சவுல் தாவீதை எங்கன கண்டாலும் கொல்லணும் நாளை தான். தாவீது கூட இருந்தவங்க 400 பேர், குருடர்கள், சப்பானிகள், பிச்சை எடுக்கிறவன், கடை வாங்கினவன், மொன்ன மாதிரி முடிக்க வைக்கி, இவனு கூட தாவீது கூட இருக்கான். இப்போ 600 பேர் ஆயிட்டான். எத்தனை பேர்? 600 பேரை கூட்டிகிட்டு போகிறான். சவுல் நம்மளை கொன்றப்படாதேன்னு சொல்லி, இனிமேல் எங்கன கண்டாலும் நம்மளை கொன்றுவான், எங்கன போய் அடைக்கலம் போகணும்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பெலிஸ்தன் இடத்துல போ. எங்க? அவன் யாரு? பெலிஸ்தன் யாரு? எதிரி. யாரு? இவனை பச்சிக்கனுக்கு ஒன்று நினைக்கிறவன். அவங்கிட்ட போய் நீ தங்குங்க. யாரு? அவன் பச்சிக்கிறவன். சவுல் ஒரு பக்கம் கொல்ல தேடுறான். ஆனால் பெலிஸ்தர்கள், நீங்கள் முதல்ல இருந்தே வாசி பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் பூராமே இஸ்ரவேலர்களுக்கு எதிரியாக தான் இருந்திருக்காங்க பல தடவைகள். வாசிக்கலாம், கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். 18வது அதிகாரம் 1 சாமுவேல். இல்லை 1 சாமுவேல் 27வது அதிகாரம் முடிச்சிருவோம். 27வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கணும். ஒன்றிலிருந்து வாசிப்போம். கொஞ்சம் டக்கு டக்குன்னு வாசிப்போம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஆமென் ஒரு நாள் சவுலின் கையினால் ஆமென் மடிந்து போவேன். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? செல்ல நான் எடுத்துக்கிட்டுங்க. வாசிக்க கூட விரல வச்சு பார்க்கணும். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை போகும்படிக்கும், ஆமென், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும், ஆமென், நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு, எந்த தேசத்துக்கு? கோலியாத்தை கொன்ன பெலிஸ்தர். அல்லேலூயா. தாவீது 200 பேரை கொன்று நுனித்தேல அறுத்துட்டு வந்து 2வது மகளை கட்டின தாவீது இப்போ எங்கே போகுது? தேவ ஆவியினால் உள்ள ஏவப்படுறான்னா பெலிஸ்தர் தேசத்துக்கு நான் போவேன். தப்பித்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஆமென். நலமான காரியம் வேறு இல்லை என்று இருதயத்திலே யோசித்தான். அவன் பச்சிக்கிறவன். பல அதுக்கு முந்தி ரொம்ப சவுல் காலத்திலும் சரி, ராஜாக்கள் காலத்திலும் சரி, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு, யூதருக்கு விரோதமானவர்கள். ஆனால் அவன் பச்சிக்கிறவன், யூதனை இஸ்ரவேலை எங்கே கண்டாலும் கொல்லணும்னு நினைக்கிறவன். அவன்கிட்ட போகும்படி இவன் அல்லது இருதயத்தில் தேவன் ஏவி யோசனை பண்றான். அடுத்தல ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவின் இடத்தில் போய் சேர்ந்தான். காத்தியாக யார் ஊரு? கோலியாத் ஊரு. காத்தூரானாகிய கோலியாத்.
அப்போ அவன் ஊரில் போய் இருக்கிற ராஜாவுக்கு சொல்லலாம். ராஜாவுக்கும் கோலியாத்துக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஒரு பெரிய யுத்த வீரன்னா ராஜா உடனே அவனுக்கு எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்கிடுவான். அப்படி இடத்துக்கு அனுப்புறாரு ஆண்டவரே. திரும்பி போறான். அங்கே தாவீதோ ஆமென் மனுஷரோ ஆமென் அவரவர் வீட்டாரோ ஆமென் தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய ஊராளாகிய ஆமென் அகினாகாமும் நாபாலின் மனைவியாய் இருந்த கர்மேல் ஊராளாகிய ஆமென் அபிகாயிலோ ஆமென் காத் பட்டணத்தில் ஆகீஸ் இடத்தில் தங்கி இருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் தேடவில்லை. தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பேன் என்று வாசமாய் இருப்பானேன் என்றான். இருக்கிறதுல நல்ல படத்தை குடியா அப்படியா? யார்கிட்ட எதிரிட்டு போய் கேட்கும். எதிரி இவனை கொண்டிருக்கலாம். ஆனா எதிரியையும் இரக்கம் வைக்க செய்தவர் யார்? தேவன். பெலிஸ்தர் நினைச்சா அவன் தேசத்துல வந்து 600 பேரையும் கொல்லுது ரொம்ப ஈஸி. தாவீது மட்டும் இல்ல, தாவீது கோலியாத் மட்டும் இல்ல, கோலியாத் சகோதரர்லாம் பெரிய ராட்சசர்கள். அவ்வளவு பேர் சேர்ந்து இந்த 600 பேரை கொல்லுது ரொம்ப ஈஸி. ஆனால் பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து என்ன வருது? பட்சனை வருது. அவன் இருக்கிறதே செழிப்பான தேசத்தை கேட்கான். அங்கே போய் தங்க சொல்கிறான். யாரு? அந்த ஆகீஸ் எத்தின் ராஜா. அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். சிக்லாக் பின்னால் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. அவன் உடனே சிக்லாக்க கொடுத்துட்டான். அந்த இது வச்சுக்க அப்படின்ட்டு. அந்த அவன் இருந்த தேசம் யாருக்கு சொந்தமாயிட்டு? யூதர்களுக்கு சொந்தமாயிற்று. அல்லேலூயா. அந்த அளவுக்கு பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து என்ன கிடைக்கும்? வசனம் கிடைக்கும். நீங்க எதிரின்னு நினைக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் எதிரி எல்லாம் நண்பனாய் மாற்றுவார். அதுக்காக தான் ஆண்டவர் உனக்கு ஒரு அர்த்தம், உபத்திரம் பண்ண அவனுக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதே அதுதான். உங்க பகைக்கிறவர்களுக்காய், உங்களை உபத்திரப்படுத்துவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பகைவனையும் உனக்கு நண்பனாய் மாற்றி தருவார். விரோதியை அல்லேலூயா நண்பனாய் மாற்றுவார் கர்த்தர். அடுத்தால நெருங்கி 7 தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே ஆமென் ஒரு வருஷமோ 4 மாதம் குடியிருந்தான். ஆமென். ஒரு வருஷமோ 4 மாசமோ அங்கேயே குடியிருக்கான். எவ்வளவு பெரிய காரியம்! அவன் குடியிருந்த தேசம் அல்லேலூயா யூதருடையதாய் மாறியது. அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் பகைவனிடத்திலிருந்து வசனத்தை கொடுக்கிறது. இன்னொரு பொம்பளை சொல்றேன். ஆண்டவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்து ஆண்டவர் கேட்காரு, ஏம்மா கொஞ்சம் தாகத்துக்கு. அப்பா இந்த கல்லறை யார், இந்த கிணறு யார் வெட்டினா தெரியுமா? எங்க தாத்தா பூட்டனுடைய தாத்தாவுடைய அப்பா வந்து வெட்டினாரு. அவருக்கு வேறு என்ன பேரு? யாக்கோப்பு. நீ தாகத்துக்கு தயார்னு கேட்கலாமா? தண்ணி தானையா கேட்காரு. சம்பந்தம் கலவாதவர்கள். நீங்க யூதருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்க உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம், நீங்க எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். நான் அந்த பொண்ணு கொடுக்க விஷயத்தே பேசல. தண்ணி கொஞ்சம் தண்ணி கேட்க. தண்ணி கொடுத்துருக்குமா வேண்டாமா? தண்ணியே கொடுக்க மாட்டேன்டா. ஆண்டவர் சீசர்கள் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது சமரியா வழியா போக வேண்டியது இருக்கு. உடனே அவங்க சமரியா ஆளுகிறவனை கூப்பிட்டு கேட்காரு, உங்க ஊருக்குள்ள விட்டு போறோம்பியா? நாங்கள் எருசலேம் போயிட்டு இருக்கோம், இந்த உங்களுக்கு கொஞ்சம் இடம் மாத்திரம் கொடுங்க, நான் போயிருக்கோம் அப்படிங்காரு ஆண்டவர். அவன் போகக்கூடாதுன்றான். போகும்போது என்னத்தை கிளம்பிட்டு போக போகிறாங்க? 12 பேர் இவரோட சேர்த்து 13 பேர் போகிறாங்க. இங்கே 6 லட்சம் பேர் அல்லேலூயா அந்த இதை கடந்து போகும்போது, ஒரு தேசத்தை கடந்து போகும்போது அல்லேலூயா 6 லட்சம் பேர் ஒரு ஊருக்குள்ளே போனால் எல்லாத்தையும் மேய்ச்சி போடுவாங்க. மீன் பழங்களாம் எல்லாத்தையும் இலைகளை எல்லாமே இல்லை. ஆனால் 12 பேர் போகும்போது என்ன செய்ய போகிறாங்க? ஆனால் இவர் போகிறது அந்த தேசத்துக்கு நல்லது. எந்த தேசத்துக்கு? சமரியாவுக்கு நல்லது.
ஆனால் அந்த சமேரியாவர்கள் இவர்களை உள்ளே ஏற்றுக்கிடல. நீங்கள் எப்படி உடனே கூட பக்கத்தில் நிற்காம பேதுரு அவன் வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவனுள்ள பூரா அழிச்சிடும்டா, அழிச்சிடும்யா அப்படிங்க. அவ்வளோ பெரிய கோபம் இல்லையா? இது துறைச்சாமல் எடுத்து வழியாக கடைகளுக்கு போனால் டக்குன்னு போயிடலாம். இப்படி போகக்கூடாதுன்னா எப்படி போவியா? எங்கே போய் போகணும்? காசி தர்மா அந்த ரோடு போய் அப்படி போய் அங்கே போகணும். அப்படி ஆண்டவர் போறாரு. நான் மனுஷகுமாரன் அழிப்பதற்கல்ல ரட்சிப்பதற்கு வந்தார் அப்படின்ட்டு போறாரு. ஆனால் இன்னொரு இடத்துல ஒருத்தன் எருசலேம் இருந்து எங்கே போகிறான்? எரியோவுக்கு போகிறான். போகிற வழியில் என்ன ஆகிட்டு கல்லர் குகையில் அம்பிட்டான். எருசலேமில் யார் இருக்கா? ஆசாரியன் இருக்கான். யார் இருக்கா? ஆசாரியன் இருக்கான். அடுத்த எருசலேம் யார் இருக்கா? எருசலேம் என்னது? அப்பத்தின் வீடு, தேவனுடைய ஆலயம். அங்கே ஆசாரிய தொழில் போகிற. ஆசாரிய தொழில் பார்க்குறவன் என்ன எப்படி இருக்கணும்? இப்போ கல்லற்கையில் அம்பிட்ட குற்றவியராய் கொலைவீராக இருந்தவனை தூக்கி போய் அவன் தான் செய்யணும். யாரு? ஆசாரியன். யாரு? எருசலேம் இருந்த ஆசாரியன். அவர் எப்படி போறாரா? பக்கத்திலோடு என்ன செஞ்சு போறாரு? விலகி போறாரு. அடுத்த லேவியன் வரான். சரி, ஆசாரியனாவது போயிட்டான். லேவியன் ரொம்ப முக்கியமான ஆள். அவனாவது என்ன செய்யணும்? இவனை பராமரிக்கணும். அவனும் என்ன செய்யணும்? விலகி போயிருந்தான். ஆனால் இந்த ரெண்டையும் செய்யக்கூடிய சமாரியன் தான் செஞ்சுக்கணும். சமாரியன் தான் செஞ்சுக்கணும். இந்த ரெண்டையும் ரெண்டு பேரும் அவனை பராமரிச்சிருக்கணும். அவனை விட்டுட்டாங்க. ஆனால் இந்த சமாரியன் அல்லையா பச்சிக்கிறவன். யாரு? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்காதவன். தெருக்குள்ளோடி போகக்கூடாதுன்னு சொன்னவன் ஊருக்குள்ளோடியா. அவ்வளோ பெரிய பச்சரிக்காரவன். பச்சிக்கிறவன் எப்படி பச்சனத்தை கொடுக்காம பாருங்க. சர்ச்சிலேருந்து நீ எரியோ போறியாப்பா, சாபத்தின் வீட்டுக்கு போறியா, உன்னை கல்லர் அடிச்சிட்டானா, நான் தூக்கிட்டு போகிறேன். அவனே எண்ணெய் பார்த்து திராட்சரசம் கொடுத்து சத்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு சமாரியன். அவன் அப்படி செய்யவே மாட்டான். செய்ய வச்சது யாரு? வச்சிக்கிறவன் இடத்துலேருந்து என்ன வருது? வச்சனம் வருது. அவன் உடனே டக்குன்னு என்ன கொண்டு போய் வச்சுட்டு சத்திரக்காரன்ட்ட நீ சாப்பாடு குடியா, என்கிட்ட இப்போ இருக்குது என்ன எவ்வளோ இருக்குது? 2 பணம் தான் இருக்குது. வேற ஏதாவது செலவழிச்சேன்னா நான் திரும்பி இந்த வழியாக தான் என்ன செய்வேன், வருவேன், உனக்கு தாரன்னு சொல்லிட்டு போகிறான். யாரு? சமாரியம் பச்சிக்கிறவன். உடனே நல்ல சமாரியன்னு இங்கே மாற்றிட்டாங்க. நல்ல சமாரியன்னு எழுதியிருக்காங்க. நம்ம கதையை எடுத்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. நல்ல சமாரியன்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா புதிய ஏற்பாடு வரும்போது சமாரியன் என்று இல்லை, கிரேக்கன் என்று இல்லை, யூதன் என்று இல்லை, எல்லாம் நம்ம தான். அதனால் அவர் அந்த பாதி வழி வரையும் இந்த யூதருக்காய் ஓடிக்கிட்டு இருப்பார் ஆண்டவர். பாதிக்கு அப்புறம் தான் எல்லாரும் சமங்கிற மாதிரி ஓட ஆரம்பிப்பார். நீ இந்த சுவிசேஷங்கள்லேயே 4 இதுலேயும் வாட்சி பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்றி வேறொருக்கும் காணாமல் போன ஆடாகிய இஸ்ரேல். நம்மளாம் இஸ்ரேலா? நம்ம இஸ்ரேல் இல்லை, நம்மளாம் புறஜாதிகள். ஆனால் எப்படி நமக்கு வந்தது? அத்திமரத்தில் போய் என்னத்தை தேட போகிறாரு? கனியை தேட போகிறாரு. யார்கிட்ட? இஸ்ரவேலர்கிட்ட. யார்கிட்ட? யூதர்கிட்ட. அங்கே போனோன்னா என்ன இல்லை? கனி இல்லை. கனி இல்லைன்னா சபிச்ச உடனே தான் அவர் எங்கே திரும்புதாரு? புறஜாதியர் பக்கம் திரும்புதார். அதனால் அப்படி அது இறக்கம் நமக்கு கிடைச்சதுனால தான் நமக்கு வந்திருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அதனால் இல்லைன்னா யூதர் பக்கமே போயிருப்பார். இஸ்ரேலில் அங்கே அவங்க மாத்திரம் கட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ யூதர் அல்லேலூயா இஸ்ரேலர்கள் இங்கே இந்தியாவில் பென்யமின் கோத்திரத்தான் இதில் என்னது இந்த இந்தியா கடல் மாநிலத்தில் அடித்தாங்களா? மணிப்பூரில் அடித்த ஆட்கள் பூராமே எங்கள் இஸ்ரேலர்கள் பென்யமின் கோத்திரத்தார்கள். எவ்வளவு செலவானாலும் சரி அதுக்குள்ளே 20,000 கோடி ஒதுக்கிட்டோம். இவங்க வீடு போய் தங்க இருக்க வைக்கிறதுக்கு எல்லாமே. யார் இங்கே இருக்கவங்களுக்கு? இந்தியாவில் இருக்கவங்களுக்கு. நான் பிளேட் அனுப்பி கூட்டு போகிறோம்ட்டான். மோடிட்டெல்லாம் வெளியே வாங்கிட்டான். நாங்கள் எங்கள் நாட்டுக்காரங்களும் எங்களுக்கு நான் கூப்பிட்டு போகிறோம், அவங்க பென்யமின் கோத்திரத்தான் அப்படின்ட்டான். அப்படி இருந்திருப்பாங்க. நமக்கு வந்து கிடைச்சிருக்கவே செய்யாது. இப்பவும் இதெல்லாம் கிடைச்சது தேவனுடைய கிருபை.
அதனால் பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து தேவன் பட்சணத்தை கொடுக்கிறார். உங்கள் எதிரியாக இருக்கிறவன் என்னைக்குனாலும் உங்களோடு வந்து இணைந்து உங்களுக்காய் அல்லலியா எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவான். இந்தியாவில் நமக்கு எதிரியாக இருக்கிற அநேகர் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காய் பிரயாசப்படுகிறவர்களாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அநேக எதிரிகள் இந்தியாவில் அவங்கெல்லாம் கண் குருடர்கள், அவங்க தேவனை குறித்து அறியாதவர்கள். ஒரு நாள் அவர் கண்ணை திறந்துட்டாருன்னா பிரகாசமான இயேசு என்னார்னு தெரிஞ்சிட்டுனா அவங்கள கொண்டு தேசத்தை அசைக்க தேவன் பயன்படுத்துவார். அவர்களெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாய் மாறப்போகிறார்கள்.